ஸ்வேதா, நீ சொன்ன ஐடியா பக்கா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வரட்டுமா? என்ன சித்தி, ஏன் இப்படி இருக்க? எனக்கு நீ இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்ல. போறா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு பேசாம இருந்தேன். நீதான் வந்து நம்மனா நடக்கும், முத்தரச மாமாவை நீதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? மாமா ஸ்வேதாக்காவோட உடனே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு மாமாவை கட்டிக்கிற தகுதியோ கொடுப்பனையோ கிடையவே கிடையாது. நான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரி தான் ருத்ரா. எனக்காக என் அம்மா பாட்டி எல்லாரும் போராடி பார்த்துட்டாங்க. ஆனா எதுவுமே நடக்கல ருத்ரா. போ சித்தி, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கண்டிப்பா நினைச்சது நடக்கும். எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே. காலையில தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அப்படி சந்தோஷப்பட்டப்பவே இது நிலைக்குமா, இதெல்லாம் நடக்குமான்னு பயமா இருந்துச்சு. அந்த பயம் கடைசியில நிஜமாயிடுச்சு. நான் மட்டும் ஆசைப்பட்டா அது எதுவுமே நடக்காது. எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது ருத்ரா. நீ தயவு செஞ்சு இது புரிஞ்சுக்கோ. என் மனசுல எந்த ஆசையும் வளர்க்காது ருத்ரா. சித்தி அழாத சித்தி. நீ அழுதா நானும் அழுவேன். ஐயோ, நீ ஒருத்தையாவது எனக்காக இருக்கங்கிற நம்பிக்கை தான் மறுபடியும் என்ன வாழ வைக்குது ருத்ரா. அழாத சித்தி. சித்தி, எங்க சித்தி போற? எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் கலைய பாத்துட்டு வந்தாலாவது என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுது. நான் போயிட்டு வந்துருவா. சித்தி, உன் கூட நானும் வரட்டுமா? சின்ன பாப்பாவெல்லாம் ஹாஸ்பிட்டல் உள்ள விட மாட்டாங்கடா தங்கம். நீ இங்கே இரு ருத்ரா. நானும் சின்ன பாப்பா இல்ல, நானும் பெரிய மனுஷிதான். அது உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கும் போது நீயே புரிஞ்சுப்ப. சரி, வா போலாம். கேட்டியா சித்தி? அவங்க பேசுறதெல்லாம் கேட்டியா? வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புள்ள முத்தரசு ஏன் புள்ள முத்தரசுன்னு சொல்லுவியே. இப்ப எங்க சித்தி இருக்க? நீ இருந்தா இப்படி பேசிருப்பாங்களா? நீ பேச விட்டுருப்பியா சித்தி? நீ இருந்தப்போ அவங்க கிட்ட எப்படி சித்தி இருப்பாங்க? எப்படி சித்தி பேசுவாங்க? சத்தம் போட்டு கூட ஒரு வார்த்தை வராது. எனக்கு எதிர ஒரு துரும்ப கூட அசைக்காது அவங்க. இன்னைக்கு என்னென்னமோ பேசிட்டாங்க சித்தி. நடந்தா எதுக்கும் எனக்கும் சம்மதமும் இல்ல, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைனாலும் அவங்க பேசின வார்த்தை, அவங்க நடந்துகிட்ட விதம் என்ன ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, குற்றம் முடிச்சிருக்கு சித்தி. வலிக்குது சித்தி. சித்தி நான் சத்தியமா சொல்றேன் சித்தி, என்னைக்குமே நான் அவங்க வேற நான் வேற நினைச்சது கிடையாது சித்தி. நான் அண்ணன் சித்தி, எனக்கு பொறுப்பு இருக்கு. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்ல, அது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இதுல ஒரு போராட்டே கிடையாது. நீ யாரா? உன் உணர்வை பத்தி நாங்க ஏன்டா கவலைப்படும்? எங்களுக்கு சொத்து தான்டா முக்கியன்ற மாதிரி அந்த மாதிரி பேசிட்டாங்க சித்தி. சித்தி நான் என்னைக்காவது உங்களை ஏமாத்தணும் இல்ல அவங்களோட அதிகமா சொத்து எடுத்துக்கணும்னு நினைச்சிருக்கேன் சித்தி. நான் எப்படி இப்படி நினைப்பேன்? நீ என்ன அப்படியே வளர்த்துருக்க. நீ என்னைக்காவது நான் வர அவங்க வர நினைச்சிருக்கியா? இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அவங்க வர நான் வர நினைப்பனா? அவங்க காமிச்சிட்டாங்க சித்தி. நான் வர அவங்க வரணும் காமிச்சிட்டாங்க. உனக்கு ரொம்ப வலிக்குதா சித்தி? இல்ல ருத்ரா, அவ்வளவா வலிக்கல. பொய் சொல்லாத சித்தி. தீக்காயம் எவ்வளவு ஆழமா இருக்கு, எப்படி வலிக்காம இருக்கும்?
எதுக்காக இந்த பழைய ஏத்துக்கிட்ட? ஸ்வேதாக்கா உன் கையில வந்து எல்லாரும் பாக்கும்போது கற்பூரத்தை ஏத்த போறாங்க. அத பாத்துக்கிட்டு எல்லாரும் பேசாம இருக்காங்க. அதே மாதிரி என்னையும் பேசாம இருக்க சொல்றியா? அது சத்தியமா என்னால முடியாது. நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு ஒருவேளை முத்து மாமாக்கு தெரிஞ்சா ஏன் போய் சொல்றேன்னு சொல்லி உன்னை கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. ஏன்னா ஸ்வேதாக்காவோட நினைப்போம் அதுதான். எனக்கு ஆதரவா நீ இருக்கிறதுனால எப்படியாவது உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் தான் பாக்குறாங்க. டாக்டர் வீட்டுக்கு உன்னை அனுப்பிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இனிமேலும் என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது ருத்ரா குட்டி. வெண்ணிலாக்கு இனிமே ருத்ரா தான் எல்லாமே. சித்தி, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் சித்தி. பெரியப்பா சொல்லு சேதா. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் சக்சஸ். மாமா வந்து நாளைக்கு நடக்க போற யாகத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸ்வேதானா ஸ்வேதா தான். நீ போய் பேசினா வழிக்கு கொண்டு வர விட்டுருவே என்ன? வழிக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்ல பெரியப்பா, அடுத்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு விதையும் போட்டிருக்கேன். ஆமா, வெண்ணிலா ருத்ரா எங்க? நாளைக்கு நடக்க போற கங்கண தாரண யாகம் கல்யாணம் தடை இல்லாம நடக்கிறதுக்காக நடக்குது. இந்த யாகம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சரியா நடக்கும். அதனால எல்லாரும் சுத்தபத்தமா இருந்து எந்த குழப்பமும் இல்லாம யாகம் நடக்க உதவி பண்ணணும். புரியுதா எல்லாருக்கும்? வெண்ணிலா, குறிப்பா இப்ப உனக்கும் சொல்றேன், யாகம் வந்து சுத்த பத்தமா நடக்கணும். அப்பதான் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். புரியுதாமா? புரியுது ஸ்வேதாக்கா. உடனே வீட்டெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி வச்சிடுறேன். சரி. நாம நினைச்சது நடக்குது. யாகம் நல்லபடியா நடந்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருமே. அப்போ எப்படியாவது இந்த யாகத்தை கெடுத்து விட்டுறணும். அம்மா ஸ்வேதா, நாளைக்கு பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எங்க வைக்கிறது? பூஜை ரூம்ல வைங்க சாமி. கூட்டிட்டு போ. வாங்க. இங்க வச்சிருங்க. அப்படி வச்சிரு. லிஸ்ட்ல இருக்க பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க வாங்க. வா. இங்க பாருங்கம்மா, பூஜை பொருள்ல வேற எதுவும் கலந்துடக்கூடாது. ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும். அத மீறி ஏதாவது கலந்துட்டா நாளைக்கு யாகம் தடைப்பட்டுடும். அப்புறம் நடக்க போற விளைவுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பாத்துக்குங்க. இந்த யாகம் நல்லபடியா நடந்தாதான் நீங்க நினைச்ச கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். இப்பதான் எல்லார்கிட்டயும் இத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. ஏய், அங்க பாத்தீங்களா? அந்த குட்டி சத்தம் ஏதோ யோசிச்சுக்கிட்டே நிக்குது. நடக்கிறது பூராவையும் அவ பாத்துட்டு மனசுல கண்டிப்பா ஏதோ பிளான் போட்டுக்கிட்டே இருக்கான்னு எனக்கு தோணுது. இந்த யாகத்தை நடத்த விடாம பண்றதுக்காக இந்த குட்டி பிசாசு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணும். அவ இந்த பொருள்ல ஏதாவது கலந்து விடுறதுக்கோ இல்லனா பொருளை ஒளிச்சு வைக்கிறதுக்கோ கண்டிப்பா ட்ரை பண்ணுவா. அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பாத்துட்டு வந்து உடனே என்கிட்ட சொல்லுங்க. அது போதும். அவங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன்.
பூஜையை வேற வச்சு தொலைச்சிட்டாங்க. எனக்கு பசிக்குது, என்ன பண்றதுனே புரியல. சாமி, சொல்லுங்க. ஹோமத்துல அந்த குட்டி பாப்பாவையே நெய் ஊத்த சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். என்ன அங்கிள், பசிக்குதா? ஆமா, ரொம்ப பசிக்குது ருத்ரா. இருந்தாலும் யாகம் முடிஞ்சுதானே சோறே போடுவாங்க, அதான் காத்துட்டு இருக்க. பூஜை ரூமுக்கு போனீங்கன்னா சூப்பரா முந்திரி பருப்பு, திராட்சை, வாழைப்பழம்னு எல்லாம் வச்சிருக்காங்க. வேணா போய் எடுத்து சாப்பிடுங்க. வச்சிருக்காங்களா? சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ்மா. வீட்டுல இருக்கிற யாருக்கும் என் கஷ்டம் புரியல. நீ சின்ன பாப்பாவா இருக்க, இருந்தாலும் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சொன்ன. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. ஆண்டி, என்ன? அங்கிள் வந்து பூஜைக்கு வச்சிருக்க முந்திரி பருப்பு, வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நான் போய் கேட்டா என்ன திட்டுறாரு. அது சாப்பிட்டா ஆச்சாரமா இருக்காதுல்ல, அது தப்பு தானே. அந்த புரோகித மாமா சொன்னார்ல. சரி, நான் போய் பாத்துக்கிறேன். என்ன இது? உங்களுக்கு நீங்களே நடக்க போற யாகத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் எதையாவது தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியது. இது வாயா இல்ல மாவு மிஷினா? அது இல்ல ஜிலேபி, பசிச்சது அதான். பசிக்குதுங்கிறதுக்காக பூஜைக்கு வச்சிருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து திம்பீங்களா? நல்ல வேலை, அந்த ருத்ரா பாப்பா எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லுச்சு. அடி பாவி, சின்ன குழந்தையா இருக்காளுன்னு பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்காவ. அடி வாங்க வச்சுட்டாளு. அவதான் என்கிட்ட இங்க முந்திரி பருப்பு, வாழைப்பழம் எல்லாம் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க அங்கிள் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுட்டாளா? வச்சுக்கிற அவள. இத பாருங்க, ஒழுங்கா வந்து பூஜையில வந்து கலந்துக்கோங்க. ருத்ரா பாப்பா சொன்னாலும் இவர் வந்து திங்கிறாராம். ச்சே. எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்காரு. குத்துன வயித்துல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஐயோ அம்மா, எல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த பாலை குடி. வழக்கமா நான் பாட்டி கூட இருக்கிற வரைக்கும் அவங்கதான் எப்படி தூங்கத்துக்கு முன்னாடி பால் கொடுப்பாங்க சித்தி. அப்பதான் தூக்கம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க காணாம போயிட்டு இப்ப வரைக்கும் வரவே இல்ல. இப்ப நீதான் பாட்டிக்கு பதிலா என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிற சித்தி. இல்ல ருத்ரா, நீதான் என்ன கவனிச்சுக்கிற. வார்த்தைக்கு வார்த்தை என்ன சித்தின்னு கூப்பிடுற. ஆனா
எனக்கு உன்னை பார்க்கும்போது இறந்து போன என் அம்மா திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஆமா ருத்ரா, இதுக்கு முன்னாடி எனக்காக இந்த வீட்டுக்குள்ள கலை இருந்தா ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏதாவது நடக்கும் போது எனக்காக ஆதரவா இருந்து குரல் கொடுத்தது கலைதான். ஆனா ஒவ்வொரு தடவையும் தோத்து போன வழி மட்டும்தான் எங்க 2 பேருக்கும் மிஞ்சும். நாங்க சொல்றதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள யாரும் நம்ப மாட்டாங்க. இவளுக்கு என்ன தெரியும், ஏதோ பொய் சொல்றான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. முத்து மாமா கூட அப்படிதான் நினைப்பாரு. முன்னாடி நிறைய பிரச்சனை வந்தப்பெல்லாம் நான் தான் தப்பு பண்ணதா முத்து மாமா கூட நினைச்சாரு. ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தியோ அப்பவே என் நிலைமை மாறிடுச்சு ருத்ரா. ஏன்னா எனக்காக நீ பேசுறப்போ மாமா அத உணர்றாரு, எனக்காக பேசுறாரு, என்ன நம்புறாரு. அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் நீ இல்லன்னா மொத்த பழியும் என் மேல போட்டு கண்டிப்பா மாமாவை தூண்டி விட்டு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பாங்க. நான் உனக்கு சித்தி இல்ல ருத்ரா, நீதான் என் அம்மா. சாதாரண அம்மா இல்ல, தான் குழந்தைய எந்தவித கஷ்டமும் பட விடாம கையாலையும் மனசாலையும் தாங்கி பிடிச்சுக்கிற ரொம்ப பாசமான அன்பான அம்மா. நீ எப்பவும் எனக்கு இப்படி ஒரு அம்மாவா என் கூடவே வேணும் ருத்ரா. சரிடா குட்டி பாப்பா, நான் உனக்கு அம்மா, அப்போ நீ எனக்கு சித்தி, சரியா? ஓகே, செட்டில் ஆகிறதுக்கு சரியான இடம் தான். இங்க டேராவை நல்லா போட்டு ஸ்ட்ராங்கா செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஸ்வேதா நல்ல வசதிக்காரனை தான் புடிச்சிருக்கா போல இருக்கு. ஏய் ஏய், ஹாய் 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 ஹாய், வாங்க வாங்க. ஆமா, உன் ஃப்ரெண்டு தாரணி நிவேதா இங்கதான் டேரா போட்டிருக்காங்களாமே? ஆமா, மேல இருக்காங்க. மாமா மாமா, இவங்கெல்லாம் என் காலேஜ் மேட், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ வணக்கம் சார். வாங்க வாங்க வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? உங்களை போட்டோல தான் பாத்திருக்கோம், ஆனா நேர்ல இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் சார். தேங்க்ஸ். என்ன ஸ்வேதா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க? இல்ல மாமா, இவங்கெல்லாம் நம்ம கல்யாணம் நடக்கிற டேட்ல ஃபாரின்ல இருப்பாங்க. ரொம்ப நாள் முன்னாடியே டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்பவே என்ன பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. சரி சரி, அப்ப நம்ம வீட்டுல இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷலா விருந்து ஏற்பாடு பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஸ்பெஷலா சமைக்க சொல்லிடு, தடபுடலா இருக்கட்டும். எல்லாரும் இங்க தானே இருக்க போறீங்க, நல்லா சாப்பிடணும், புரியுதுங்களா? எனக்கு மில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிஞ்சா லஞ்சுக்கு வந்து உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐயோ சார், என்ன சார் நீங்க? நாங்களே கல்யாண செலிப்ரேஷனுக்கு இல்லன்னு தான் நாங்க இங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கிறோம். நீங்க இல்லன்னா எப்படி சார்? நீங்க தானே சார் ஹீரோ, நீங்க தானே ஹீரோ. நீங்க இல்லன்னா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? எங்களுக்காக ஒரே ஒரு நாள் ப்ளீஸ், ஒரே ஒரு நாள். எவ்வளவு பெரிய ஓட்ட! ஏய், உனக்கு திமிரா? எப்படி இப்படி ஓட்டையாச்சு? யார் இதெல்லாம் பண்ணது? அந்த வெண்ணிலாவா? எங்க அவ? என்கிட்டயே விளையாட்டு காமிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, வெண்ணிலா சித்தி உள்ள வேலையா இருந்தாங்க. எனக்கு நல்லா அயன் பண்ண தெரியும்னு சொல்லி வாங்கி நானே அயன் பண்ணேன். நான் நல்லா தான் அயன் பண்ணேன். திடீர்னு கரண்ட் ஜாஸ்தியா வந்துருச்சு ஆண்டி, அதனாலதான் இப்படி ஓட்டையாயிடுச்சு. நான் என்ன பண்றது? ஏய், என்கிட்ட போய் சொல்றியா? ஆளையும் சைஸையும் பாரு. இல்ல ஆண்டி, நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையிலேயே
கரண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க வேணா முத்தப்பா கிட்ட கேட்டு பாருங்க. நான் போய் எல்லாம் சொல்லவே மாட்டேன். உங்களால நம்ப முடியலனா நீங்க வந்து அயன் பாக்ஸ்ல கை வச்சு பாருங்க. கரண்ட் ரொம்ப ஜாஸ்தியா வருது. ஏய் 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 ஓடாத நில்லு நில்லுடி. எவ்வளவு காஸ்ட்லியான துணியெல்லாம் இப்படி பண்ணிட்டான். என் கையில சிக்கட்டும் கால்ல போட்டு மிதிக்கிறேன். முத்தரசன் சார், இந்த கோட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கா? சரியா தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் அதிகமா போட மாட்டேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இது அத்தனையுமே நம்ம ஸ்வேதாவோட ஏற்பாடு தான். உங்களுக்கு தெரியுமா? உங்களை கண்ணாலேயே அவ அளவெடுத்துட்டா. இதுலயே தெரிஞ்சுக்கங்க முத்தரசன் சார், அவ உங்களை எவ்வளவு கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துட்டு இருக்கான்னு. அதனால அந்த கண்ணை கலங்க விடாம பாத்துக்கங்க சார். அப்புறம் உங்களுக்கு தான் மூச்சு திணறிடும். சரி சரி, போட்டி ஆரம்பிக்கலாம். இப்ப நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அது என்னன்னா, ஸ்வேதா உங்க லைஃப்ல வந்து எவ்வளவோ நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் நீங்க ஸ்வேதாவை பத்தி சந்தோஷப்படுற விஷயத்த எங்க கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். அதான் உங்களோட டாஸ்க். சொல்லுங்க. டாஸ்க் நான் என்ன சொல்றதுன்னா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இதுக்கு முன்னாடி அமைஞ்சது கிடையாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த உங்களுக்கு நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே ஸ்வேதா கூட நெருங்கி பழகின நண்பர்கள். ஸ்வேதா பத்தி நான் சொல்லணும்னா, பாவம் அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸ்வேதாவோட இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா நேரம் கண்டிப்பா நான் வெறுத்திருப்பா. ஏன் என்ன விட்டுட்டு கூட போயிருப்பா. உண்மையா சொல்ல போனா என்னை விட ஒரு ஸ்வேதாவோட அழகுக்கும் அவளோட அறிவுக்கும் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமையும். ஆனா ஏன் தெரியல, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பாவம் அந்த பொண்ணு. தெரியல, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, என்னென்னமோ சொல்லணும்னு தோணுது, அது வரமாட்டேங்குது. சாரி. சார், இப்பதான் கண் கலங்க விடக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே, சந்தோஷப்படுத்தி கண் கலங்க வச்சதால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்ல. ஓகே ஓகே, இப்ப ஸ்வேதா உன்னோட டர்ன். முத்தரசன் சார் வந்து உன்னை பத்தி ரொம்ப அழகு. என்ன ருத்ரா, நீ நிஜமாவே துணி எடுத்துட்டு வர? வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நீ கீழே உட்காரு. உட்காரு சித்தி. பார்க்க கூடாது. எந்திரி வா போலாம்.
நிஜமாக்கி காட்டு பார்க்கலாம். கண்ண மூடியே போடுவேன்னு சொன்னால அது பாட்டுக்கு தானா இல்ல நிஜமான்னு எனக்கு நீ இப்போ காமிக்கணும். ஸ்வேதா பாத்தியா, கண்ணை கட்டிட்டு ட்ரை பண்றா. உன்னால பிராக்டிஸ் எடுத்து கண்ணை திறந்துட்டே போட முடியல. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? சூப்பர் சூப்பர். ஒண்ணு போட்டுட்டா ஏதோ லக்குல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ரிங் எல்லாம் விழவே விழாது. ஏன்னா அத போடுறதுல இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு நைட் ஃபுல்லா பிராக்டிஸ் எடுத்த என்னாலேயே போட முடியலங்கிறப்ப இவ ஏதோ அதிர்ஷ்டத்துல ஒன்ன வேணா போடலாம். இனிமே அவளுக்கு ஒரு ரிங் கூட விழவே விழாது. சூப்பரா போட்டுட்டே இருக்கு சித்தி. ஐ சூப்பர் சித்தி. சூப்பர் சித்தி. ஐ சூப்பர் வெண்ணிலா சித்தி. முத்தர் சப்பா உனக்கு கண்டிப்பா கிடைப்பாரு சித்தி. நீதான் வின்னர். வின்னர். ஸ்வேதா, அடிக்காதீங்க ஸ்வேதா ஆண்டி. அடிக்காதீங்க ஆண்டி. என்ன அவ்வளவு திமிரு? அடிக்காதீங்க ஆண்டி. என்ன விட மாமாவை கட்டிக்க அவ்வளவு ஆசையா உனக்கு? மாமாவை நீதான் கட்டிக்க போறியா? முத்தரசு மாமா உனக்குதானா? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். please, விட aunty, மாட்டேன்டி, விட மாட்டேன். உன்னை சாகடிக்காம விட மாட்டேன். விட மாட்டேன். ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன பண்ற? சாரி. ஸ்வேதா வா வா வா. வெண்ணிலா சித்தி நீதான் சூப்பர். முத்தர் சாப்பாவும் ரிங் போடல, ஸ்வேதா ஆண்டியும் ரிங் போடல. நீ என்னடானா அசால்ட்டா 5 ரிங்கையும் கரெக்டா போட்டுட்ட. இனி வேற வழியே இல்ல, உனக்கு தான் முத்தர் சப்பா கிடைப்பாரு. இது சாமி கூட இல்ல, நீ ஆடின கேம் கூட சொல்லிச்சு பாத்தியா. இனிமேல் அது கவலைய விடு, என் கூட ஜாலியா விளையாடு சரியா? பாசித்தி போலாம். பாத்தியாடி என் நிலைமைய? நான் என்ன செஞ்சாலும் சரி கடைசியில ஜெயிக்கிறது அவ்வளவுதான் இருக்கா. புதுசா இந்த குட்டி பிசாசு வேற அவளுக்கு கொடி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. எதுக்கு ஸ்வேதா இவ்ளோ கோவப்படுற? பின்ன இதெல்லாம் பாத்துக்கிட்டு கோவப்படாம எப்படிமா இருக்கிறது? என்ன மண்ணு மாதிரி இருக்க சொல்றியா? என்னால அதெல்லாம் முடியாது, முடியவே முடியாது. எத்தனை நாளைக்கு தான் அதெல்லாம் பொறுத்து பொறுத்து போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. இல்ல, நீ தப்பு கணக்கு போடுற. இவளுகளை மட்டும் இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சோன்னா என்ன காலி பண்ணிட்டு தான் மறுவேளை பாப்பாளுங்க. அவளுகளை காலி பண்ணணும், பண்ணியே ஆகணும். அதுல மாற்றமே இல்ல. அவளுங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. வணக்கம்மா. வணக்கம். நான் செலக்ட் பண்ண டிசைன்ல புடவைகள் எல்லாம் வந்திருக்கா? ஆக்சுவலி எப்படி டிசைன் வரப்போகுதுன்னு டென்ஷனா காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்குமா. அப்படியே கண்ணை பறிக்கும். நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு
எங்க கடை புடவைங்களை கட்டினாலே போதும். எங்க வாங்குனதுன்னு கேட்டு எங்களுக்கு ஆர்டர் குவிஞ்சிரும்மா. சரி உட்காருங்கம்மா, பாருங்க. பாக்குறேன், நீங்க பிரிச்சு காமிங்க. பாக்கலாமா? இத பாக்குறேன். இது நல்லா இருக்கும்மா. இந்த ஏய் போலாம். வேற டிசைன்ல இருக்கா? ஏய் வரா. ஆண்டி ஆண்டி, எனக்கு ஒரு வாட்டர் கன் தரீங்களா? ஏய் ருத்ரா பாவம், அவளுக்கு ஒரு கன் கொடுங்க. இந்த ஐயோ, தண்ணி தீர்ந்துச்சே. அவளுக்கு தண்ணி தேர்ந்துருச்சா? வேற ஒரு வாட்டர் கண்ண கூட. கொடுத்துடுற. வேணா ருத்ரா. அடிச்சிடாத. ஓடிட்டீங்களா? ஓடிட்டா விட்டுருவேனா? விட மாட்டேன். வர வர வர. மாட்டிக்கிட்டீங்களா? ருத்ரா வேணா ருத்ரா, வேணா ருத்ரா. என்னது ஆளாளுக்கு ஏன் இப்படி ஒளிறாங்க? இல்லங்க, ஓடாதீங்க, மேலதான் அடிப்பேன். ஒழுங்கா வெளியே வந்துருங்க, இல்ல அடிச்சிடுவேன். ருத்ரா வேண்டாம், வேணாம் சொன்னா கேளு. வேணா ருத்ரா, வேண்டாம் வேண்டாம் ருத்ரா, வேணாம் ருத்ரா. அடிச்சு வேணா ருத்ரா. மாட்டிக்கிட்டீங்களா?